அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லைஃப் ஆஃப் ரமீஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் ஆதரவு கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி யாருக்கு தெரியுமா அந்த பதிவு? குழந்தை இல்லை அப்படின்னு கவலைப்படுறாங்களா? அவங்களுக்கு கிடையாது. குழந்தையை ஏன் இன்னும் பெற்றுக்கலை அப்படின்னு கேட்குறீங்கல்ல, அவங்களுக்கு தான் இது. அப்படி யாராவது கேட்டாங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு டேக் பண்ணுங்கள். உங்களால் கேட்க முடியாத நான் கேட்குறேன். ஓகே, சரி. குழந்தை பெற்றுக்கலை, ஏன் இன்னும் லேட் ஆகுதுன்னு கேட்குறீங்கல்ல. குழந்தை பெற்றுக்கிட்டா எத்தனை பவுனு செயின் போடுவீங்க? ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸாக பார்ப்பீங்களா? எல்கேஜி ஃபீஸு கட்டுவீங்களா? பேம்பர்ஸு வாங்கி கொடுப்பீங்களா? இல்லை கல்யாணம் தான் பண்ணி வைப்பீங்களா? இல்லை உங்கள் பொண்ணு எதுவும் கொடுக்க போகிறீங்களா? அதனால குழந்தை எப்படா பெக்கும்னு கேட்குறீங்க. ஏங்க, யார் குழந்தை பெற்றாருன்னா குழந்தை பெற்று நமக்கு என்னங்க? அவங்கவுங்க சூழ்நிலை, அவங்கவுங்களோட உடல் ரீதியான பிரச்சனைகள் அவங்களுக்கு தான் தெரியும். சரிங்களா? ஒருத்தவங்களுக்கு குழந்தை பிறக்கலை அப்படின்னா அது இறைவனுக்கும் அவங்களுக்கும் உரிய விஷயம். இறைவனுக்கு தான் தெரியும். இறைவனுக்கு தான் ரைட்ஸ் இருக்குது. ஒரு உயிரை எப்போ கொடுக்கணும், எப்படி கொடுக்கணுன்றது. ஒரு உயிரை படைக்கிறதுக்குரிய வல்லமை படைத்தவன் இறைவன். சரிங்களா? அவனுக்கு தெரியும் அவங்களுக்கு எப்போ குழந்தை கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஓகேவா? கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுப்பான். லேட்டானால் லேட்டஸ்ட்டாக கூட கொடுப்பான். ஸோ இந்த கேள்வி போய் கேட்காதீங்க. சரிங்களா? நமக்கு தேவையே இல்லை. உங்கள் வேலை என்னமோ நீங்கள் அதை பாருங்கள். மாதமானால் ஒரு 5 மாதத்துக்கு மேலே வயிறை மறைக்க முடியாதுல்ல, அப்போ சொல்லி அனுப்புவாங்க. இல்லைனா வயிறை பார்த்து நீங்களே கூட தெரிஞ்சுக்கலாம். ஸோ கேட்டு கஷ்டப்படுத்தாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பாவம், அவங்க சூழ்நிலை என்னவோ. யாரையுமே போய் நம்ம எந்த ஒரு கேள்வியுமே தொந்தரவு பண்ணக்கூடாது. சரிங்களா? சம்பளம் கேட்டு தொந்தரவு பண்ணுறது, எவ்வளோ சம்பளம்னு கேட்குறது, நேரடியாக கேட்குறது எவ்வளோ சம்பளம், என்ன பண்ணுறீங்க, அது பண்ணுறீங்க, அப்படி கேள்வி கேட்குற ஆளுக்கு நான் ஒன்று கேட்குறேன். உங்களுக்குலாம் லைஃப்பில் பிரச்சனையே இல்லையாடா? எப்படி நிம்மதியாக இருக்கீங்க? இல்லை ஒரு வேளை கேள்வி கேட்டு அடுத்தவனை டிப்ரெஷன் ஏற்படுத்தி அதில் ஒரு வேளை நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கிறீங்களோ? ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் போல். பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர்.